حي على الصلاة. அலைக்கும் சலாம். எங்கேருந்து பேசுறீங்க? ஜி நல்லா இருக்கீங்களா ஜி? அல்ஹம்துலில்லாஹ். சென்னையில இருந்து பேசுறேன் ஜி. சொல்லுங்க, என்ன சந்தேகம் உங்களுக்கு? ஜி ரெண்டு கேள்வி ஜி. ஒண்ணு வந்து காவத்துல பார்த்தா முதல் துவா கபூலாதுன்னு சொல்லி சொல்றாங்களா ஜி? ஆமா, அது ஒண்ணு ஜி. அது வந்து நம்ம உம்ரா செஞ்சாலும் சரியா இல்ல ஹஜ் செஞ்சாலும் சரியா கபூலாயிருங்களா? சரி, அது ஒண்ணு ஜி. ஒன்னொன்னு வந்து நான் வந்து ஹஜ்ஜுக்காண்டி இன்ஷா அல்லாஹ் இப்போ நகையாவோ இல்ல பணமாவோ நான் வச்சிருக்கிறேன் ஜி. அதுக்கு வந்து ஜக்காத்து கொடுக்கலாமா ஜி? அதுக்கு ஜக்காத்து கொடுக்குறீங்களா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கான வச்சிருக்கீங்களா? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு நம்ம நியத்து பண்ணி வச்சாச்சு. ஒரு 10 16 பவுன் எடுத்து வச்சிருக்கிறோம். சரி, நீங்க அது வந்து நிறைய இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து ஜக்காத்து கொடுக்குறீங்களா ஜி? சொல்றேன் ரெண்டும் சொல்றேன். சரி சரி. ஸோ 2 கேள்வி கேட்டாங்க. முதல் கேள்வி, காபத்துல்லாவை பார்க்கும்போது முதல்ல கேட்குற துவா உடனே கபூலாகுன்றாங்களே, அது வந்து உம்ராக்கும் தானா இல்லை ஹஜ்ஜுக்கு மட்டும் தானாங்கிறாங்க. அப்படி ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு உம்ராக்கெல்லாம் சொல்லலை. காபத்துல்லாவை முதலில் பார்க்கும்போது கேட்கக்கூடிய துவா உடனே கபூலாகும், எந்த துவா கேட்டாலும் சரி. அப்போ நல்ல அறிவாளி என்ன பண்ணோம், காபத்துல்லா முதல்ல துவா கேட்கும்போது, யா அல்லாஹ் என் வாழ்க்கையில் நான் வந்து மறந்துடுவோம். காபத்துல்லா பார்த்து சந்தோஷத்தில் என்ன துவா முதல் துவா மறந்துடுவோம். இதை கேட்போம் இதை கேட்போம். கடுத்து முதல் துவா மட்டும் முதல் துவா இருக்கும், மொத்தம் 2வது 3வது துவா மாறிடும். அதனால் என்ன பண்ண அல்லாட்ட துவா கேட்குறது, யா அல்லாஹ் இதுவரைக்கும் வாழ்க்கையில் செஞ்ச துவாக்களையும் இனிமேல் என் வாழ்க்கையில் செய்ய போகிற துவாக்களையும் கபூல் செய்வாயாக. முதல் துவா அதை கேட்டிருங்க. இது எப்படி நான் அல்லாட்ட பிளாங்க் செக்கில் கையெழுத்து வாங்குற மாதிரி நம்ம இஷ்டப்பட்ட அமௌண்ட் எழுதிக்கலாம். அந்த மாதிரி நம்ம அல்லாட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இதுவரைக்கும் நான் செஞ்ச துவாக்களையும் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக செய்ய போகிற துவாக்களையும் கபூல் செய்வாயாக அப்படின்னு துவா கேட்டுருங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த துவா கபூலாகும் இன்ஷா அல்லாஹ். ஒன்று. 2வது கேட்குறாங்க, நான் ஹஜ்ஜுக்கு போகிறதுக்காண்டி இப்போ சேமித்து வச்சுருக்கிறேன், பணத்தை சேமித்து வச்சுருக்கிறேன், நகையாவோ பணமாக வச்சுருக்கிறேன், இதுக்கு சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகிற வரைக்கும் சக்காத்து கொடுக்கணும். அதை நீங்கள் சேமிப்பு தானே, அது ஹஜ்ஜுக்கு போகிற வரைக்கும் அதுக்கு சக்காத்து கொடுக்கணும். இந்த வருஷம் போகிறேன் ஹஜ்ஜுக்கு அட்வான்ஸ் பணம்லாம் கட்டி ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ அடுத்த பேமெண்ட் கட்டுறதுக்கான 2 லட்ச ரூபா வச்சுருக்கேன், 3 லட்ச ரூபா வச்சுருக்கிறேன், இதுக்கு சக்காத்து உண்டா? இதுக்கு சக்காத்து கிடையாது. நீங்கள் ஹஜ்ஜுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஹஜ்ஜில் எந்த செலவுக்குமே, ஒரு வீடு வாங்குறதுக்காண்டி உதாரணமாக ஒரு 50 லட்ச ரூபா வச்சுருக்கிறீங்க, ஒரு இடம் பார்த்துட்ருக்கிறீங்க, 50 லட்ச ரூபா கழிச்சிருக்கீங்க. இப்போ இந்த 50 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குற வரைக்கும் நீங்கள் சக்காத்து கொடுக்கணும். இப்போ இந்த மார்ச் மாதம் என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து ஒரு வீடு இடம் பார்த்து 10 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க, மீதி 40 லட்ச ரூபா அங்கே இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த 40 லட்சம் சக்காத்து கொடுக்கணுமா அப்படின்னா தேவையில்லை, ஏன்னா வீடு வாங்குற ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டீங்க நீங்கள். ஸோ இந்த 40 லட்சம் சக்காத்து அவசியம் கிடையாது, நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ என்ன செலவுக்காண்டி வச்சுருக்கிறீங்களோ அந்த செலவுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஜக்காத்து கிடையாது, அது ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தாகணும். அதுக்கு